ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் செரிமனி ரிலேட்டடான வெக்காபுலரி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய வெக்காபுலரி. நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறேன். நான் சொல்ல என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, சரியா? ஆனால் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக இங்கிலீஷை பொறுத்தவரை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். விழா அப்படின்னா இங்கிலீஷில் செரிமனி அப்படின்ட்டு மீனிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிகழ்ச்சி. இது எப்படி சொல்லலாம்? நிகழ்ச்சிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிகழ்ச்சி அப்படின்னா ஈவெண்ட். கொண்டாட்டம், ஏதோ ஒரு விஷயம் கொண்டாடுறாங்க, அது நம்ம எப்படின்னு சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது செலிப்ரேஷன். திருமணம், இது எப்படி சொல்லலாம்? திருமணம் மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமணம் அப்படின்னா வெட்டிங். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிச்சயதார்த்தம் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணுவாங்க இல்லையா? அதுதான் நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். இன்னொரு மீனிங் வந்து பெட்ரோத்தல். வளைகாப்பு, இது எப்படி சொல்லலாம்? வளைகாப்புலாம் இருக்கு இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் பேபி ஷவர். மொட்டை அடிக்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? மொட்டை அடிக்கிறாங்க இல்லையா? மொட்டை போடு விழா, அதுவும் ஒரு விழா தான். அதுக்கு இங்கிலீஷில் டான்ஷரிங் செரிமனி. மொட்டை அடித்ததுக்கப்புறம் காதணி விழா மாதிரி வைப்பாங்க இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? காது குத்தி காதணி விழா வைப்பாங்க. அது எப்படி சொல்லலாம்னா இயர் பைரேசிங் செரிமனி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பூப்புனித நீராட்டு விழா அப்படின்னா கேர்ள்ஸ்லாம் ஏஜ் அட்டன் பண்ணோன்னே இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொன்னான்னா பியூபர்ட்டி செரிமனி அப்படின்னு சொல்லலாம். பெயர் சூட்டும் விழா, குழந்தெல்லாம் பிறந்தா அவங்களுக்கு வந்து நேம் வைப்பாங்க இல்லையா? அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பெயர் சூட்டும் விழா அப்படின்னா நேமிங் செரிமனி. புதுமனை புகுவிழா, வீடுலாம் குடி போவாங்க இல்லையா? அது எப்படி சொல்லலான்னு பாருங்கள், ஹவுஸ் வார்மிங் செரிமனி. வரவேற்பு, கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து முடிஞ்சதுக்கப்புறமோ வரவேற்பு மாதிரி வைப்பாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ரிசப்ஷன். கும்பாபிஷேகம், இந்த கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா? புதுசாக கோவில் கட்டினா அதுக்கு இங்கிலீஷில் கான்சக்ரேஷன். தேர் திருவிழா, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள். தேர் திருவிழானா கோவிலெல்லாம் தேர்லாம் இழுப்பாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து கார் ஃபெஸ்டிவல். குலதெய்வ கோவில், ஒவ்வொருத்தவங்களுக்கும் குலதெய்வம் இருக்கு இல்லையா? அந்த குலதெய்வம் கோவிலுக்கு இங்கிலீஷில் ஃபேமிலி டெய்ட்டி. பதவியேற்பு விழா, பதவி ஏற்பாங்க இல்லையா? யாராவது புதுசாக ஜாபில் ஜாயின் பண்ணால் அதுக்கு வந்து இனாகுரேஷன் செரிமனி. திறப்பு விழா, கடைலாம் புதுசாக ஓப்பன் பண்ணால் திறப்பு விழா மாதிரி வைப்பாங்க. அதை எப்படி சொல்லலாம்னா ஓப்பனிங் செரிமனி. கலை நிகழ்ச்சிகள், இந்த கலை நிகழ்ச்சிகள் மோஸ்ட்டாக வந்து இந்த மேரேஜ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதை எப்படி சொல்லலாம்னா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் இல்லை ஸ்கூலில் கூட இருக்கும். சுப முகூர்த்தம், நல்ல நேரம் அப்படின்னு சொல்லல. இது எப்படி சொல்லலாம்னா ஆஸ்பிஷியஸ் டைம். இறுதிச் சடங்கு, இறந்தவங்களுக்கெலாம் வந்து கடைசியாக இறுதிச் சடங்கு மாதிரி செய்வாங்கள்ல, இது எப்படி சொல்லலான்னு பாருங்கள், ஃபியூனரல் செரிமனி. லாஸ்ட் ஒன் பாருங்கள், சடங்குகள். இது எப்படி சொல்லலாம்? நிறைய சடங்குலாம் பண்ணுவாங்க இல்லையா? அப்படின்னா ரிச்சுவல்ஸ். தேங்க்யூ.